எந்த காலகட்டத்தில் எழுத ஆரம்பிச்சிங்க? ஸ்கூல் பீரியடில் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அப்போவே கவிதைகள்லாம் எழுதிட்டு இருந்தேன். அப்போ பஸ் வந்து பேக்கை போட்டுட்டு தீபம் ஆஃபீஸ்க்கு நடந்து ஓடுவேன். எல்லிஸ் ரோடு அங்கே நடந்து ஓடுவேன். ஓடி முதல்ல நான் பார்த்தது எனக்கு இப்போ அவரை பார்க்காத தெய்வத்தை பார்க்குற மாதிரி தான் பார்த்தோம். நாங்கள் முதல்ல அவர் காலை எப்படி இருக்குன்னு தான் பார்த்தேன். நான் இப்படி தான் பார்க்கணும் அவர். அரே அகிலன் இப்படி நேருக்கு நேர் பார்க்கலாம், நாப்பா மட்டும் இப்படி தான் பார்க்கணும். அந்த கம்பீரம் அவர். எழுத்துக்கும் அவருக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லாமல் தான் இருந்தார். அப்போ அவருக்கு சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். கதைகள் கவிதைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். தீபம் ஆஃபீஸ் போகிறது எனக்கு கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தது. அப்போலேருந்தே எழுத ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல உங்களுடைய எழுத்து பிரசுரமான பத்திரிகை தீபம் தான் முதல் கவிதை. அதுக்கப்புறம் எந்த இயர்னு ஞாபகம் இல்லை. நான் ஒரு ஆங்கில திரைப்படம் கேசினோவில் பார்த்தேன். ஸ்டோரி ஆஃப் அ உமன் ஒரு படம், ஒரு ஸ்பெல் பவுண்டாக பார்த்த படம். அது என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. இட் ஹாஸ் என்னதுன்னா அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னல் மூவி. அது படித்ததுக்கப்புறம் நான் அதையே ஒரு தீமாக்கி ஒரு சிறுகதை எழுதினேன். அப்போ நான் சினிமாவே அதுவே எழுதி ஒரு 30 பக்கம் வந்தது. எனக்கு சிறுகதை எப்படி எழுதணுன்ற ஐடியாலாம் கிடையாது. 30 பக்கத்தையும் தூக்கிட்டு ஆனந்தவிடன் ஆஃபீஸ் போனேன். ரெட்டப்பனல் பண்ணிட்டு பாடதாவணி போட்டுக்கிட்டு மடித்து கட்டிக்கிட்டு போனோடனே நான் மணியனை பார்க்கணுன்னு சொன்னேன். உட்காருங்கன்னு சொல்லி என்னன்னு சொல்லி அனுப்புனாங்க. அங்கேருந்து வெளில வந்தார். யார் என்ன பார்க்கணுன்னு சொன்னது அப்படின்னு கேட்டார். நான் தான் அப்படின்னேன். ஓ நீயா, என்ன விஷயம் அப்படின்னாரு. கதை எழுதிட்டு வந்திருக்கேன். நீ கதை எழுதுறியா அப்படின்னு சொல்லுங்க. சரி கொடுத்துட்டு பார்க்குறேன். கொடுத்துட்டு வந்தேன். கதைக்கு டைட்டில் கிடையாது, தலைப்பு கிடையாது, அதெல்லாம் வைக்கணும்னு தெரியாது, பேரும் வைக்கலை, அட்ரஸ் மட்டும் கிடையாது. என்ன அவன் டெலிஃபோன் நம்பர்னு அதை மட்டும் எழுதிக்கிட்டார். வீட்டுக்கு வரேன், உடனே ஃபோன் வந்துச்சு. என்ன உன் மனசுக்குள்ளே பெரிய இந்திரா காந்தி நீ என்னமா எதுவுமே இல்லாமல் ஒன்று கொண்டு வந்து கொடுத்துருக்க, என்ன நினச்சிட்ருக்க, ரொம்ப நல்லா இருக்குது கதை, பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஆனால் கதை இவ்வளோ 30 பக்கம்லாம் எழுதக்கூடாது, சின்னதாக எழுதணும், இதை நாங்கள் போடுறோம்னு சொல்லிட்டு போட்டாங்க. அந்த ஒரு கதைக்கு அப்புறம் மலருக்கு கதை கேட்டாங்க, தீபாவளி மலருக்கு. ஸோ எங்களை நிறைய எழுத்தாளர்களை வளர்த்து விட்டது மணியன்தான். நிறைய பேர் இன்க்ளூடிங் ஜெயகாந்தன் நினைக்கிறேன். ஒவ்வொரு வாரம் முதிரை கதை ஆனந்த விகடன் குறிப்பாக